ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று ஜூன் 20 வெள்ளிக்கிழமை. உண்மையாக பிறந்ததவன் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு குழந்தை பிறந்தவுடன் பெற்றோர் ஆனந்தமடைகின்றனர், கொண்டாடி மகிழ்கின்றனர். பகவான் ரமணர் உண்மையான பிறப்பு எது என்று உபதேசிக்கிறார். இந்த உடல் தோன்றியது பிறப்பல்ல. இந்த உடல் மண் பானை போன்றது. அதற்கு நான் எனும் அறிவு இல்லை, சடம். இதையே கடுவெளி சித்தர் பாடுகிறார். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமா குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி. அருமையான தத்துவ ரீதியான நாட்டுப்புற பாடல். 10 மாதம் இறைவனிடம் தவமிருந்து பெற்ற உடம்பை இறைவனை அடைய உபயோகப்படுத்தாமல் வீணே உலக இன்பங்களில் கழித்து மரணிக்கும் இழிநிலையை பாடுகிறார் சித்தர். 5 பூதங்களின் சேர்க்கையாலான உடல் சடம். அதற்கு நான் எனும் அறிவு இல்லை. எனவே நான் எனும் அறிவின் தோற்றமே பிறப்பு என்று கொள்ள வேண்டும். யார் உண்மையில் பிறந்தவன் என்று கேட்டால், எவனொருவன் தான் பிறந்தது எங்கே என்று விசாரித்து தன்னுடைய இருப்பிடமாகிய பிரம்மத்தில் பிறந்தானோ அப்போதுதான் அவன் பிறந்தவனாவான். தன்னுடைய பிறப்பின் மூலம் அறிந்தவனே உண்மையில் பிறந்தவன். அப்படி அறிந்தவன் என்றும் இறப்பதில்லை, மீண்டும் பிறப்பதில்லை. அவன் நிதமும் முனீசன். அவன் நித்தம் புதுமையோடு வாழ்பவன். பகவான் ரமணர் அனுபந்த பாடல் இதை விளக்குகிறது. பிறந்ததவன் தன் பிரம்ம மூலத்தே பிறந்ததவன் நான் என்று பேணி பிறந்தான். அவனே பிறந்தான். அவன் நிதம் முனீசன். அவன் தினமும் நாடு. பட்டினத்தார் இறைவனிடம் முறையிடுகிறார். மூலமறியேன் முடிவும் அறியேன். ஞாலத்துள் பட்டதுயர் நாட நடக்குதடா. அறியாமையாம் மலத்தால் அறிவு முதல் கெட்டனடா. பிரியா வினைப்பயனால் பித்து பிடித்தனடா. பட்டினத்து சுவாமிகள் முற்றும் துறந்த ஞானி. பிறந்த மூலம் அறியவில்லை, முடிவும் தெரியவில்லை. உலகத்தில் அனுபவிக்கும் துயரம் நீண்டு கொண்டே போகிறது என்று பேசுகிறார். அறியாமை மலத்தால் அறிவு கெட்டுவிட்டேன், வினைப்பயனால் பித்து பிடித்து அலைகிறேன் என்று புலம்புகிறார் சுவாமிகள். பிறப்பின் மூலமறிந்து பிறப்பறுக்க பிறவி எடுத்துள்ளோம். மாணிக்க வாசக பெருமான் சிவபுராணத்தில் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீடுற்றேன் என்று பாடுகிறார். மணிவாசகர் சகல தாவரங்களாகவும் பிறப்பெடுத்து களைத்து இழைத்து விட்டேன். உன் திருவடி தரிசனத்தால் இன்று வீடு பேறு அடைந்தேன் என்று பேசுகிறார். சமரச சன்மார்க்கம் கொண்ட வள்ளல் பெருமான் மரணமில்லா பெருவாழ்வு வாழ வழிகாட்டுகிறார். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதியே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏற்றும் வம்மின் உலகியலீர். மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய்ப்புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே. இறைவனை நாளும் பொழுதும் நினைந்து நினைந்து மனம் உருகி உருகி முழுதும் அன்பு பெருக்கெடுத்து ஓடுமானால் ஈசன் தரிசனம் நிச்சயம் கிட்டும். மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் என்று அன்பு மார்க்கம் மொழிகிறார் வள்ளலார். ஒரு சின்ன கதைப்பு. ஒரு சீடன் குருவிடம் கேட்டான், சுவாமி, மெய்ஞானி யார்? சுழுப்தியில் தூங்காமல் தூங்குபவனும் ஜாக்கிரத்தில் விழிப்போடு தூங்குபவனும் மெய்ஞானி என்று பதிலளித்தார் குரு. ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.